வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 3ஆம் வகுப்பு நட்பே உயர்வு என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். நண்பர்கள். ந இன் ப இர் க இல் நண்பர்கள். தந்திரம். த இந்த் தி ர இம் தந்திரம். புதிர். பு தி இர் புதிர். கடிகாரம். க டி கா ர இம் கடிகாரம். மெழுகுவர்த்தி. மெ லு கு வ இர் இத் தி மெழுகுவர்த்தி. இப்போ நம்ம பாடத்திற்குள் செல்லலாமா? இது ஒரு கதை, புதிர் கதை. அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. 2 விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. நரி ஒரு நாள் மானிடம், நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடம் சொல்லிக்கொண்டு அலைகிறது. முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்து கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி. மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டது. அதற்கு நரியானது, அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று பொய் கூறியது. மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது. தனது நண்பனை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடிதுடித்தது. காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்துவிட்டது. நரியாரே, என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல, மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது. மானை விட்டுவிடு என்று கதறியது முயல். அப்படியானால் என் 3 புதிர்களுக்கு விடை கூறு, பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி. சரி, புதிர்களை சொல் என்றது முயல். நரி புதிர்களை சொல்லத் தொடங்கியது. புதிர் 1, கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன? புதிர் 2, கைகள் இருக்கும் ஆனால் கைத்தட்ட முடியாது, அது என்ன? புதிர் 3, தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன? முயல் நரியிடம், இவ்வளவுதானே, இதோ விடை சொல்கிறேன் என்றது. முதல் புதிருக்கு மலை என்பதே விடையாகும். 2வதற்கு கடிகாரம் என்பதே விடையாகும். 3வதற்கு மெழுகுவர்த்தி என்பதே விடையாகும் என்றது. முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி. நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன், என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்று கேட்டது முயல். நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது. மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது. இந்த கதையினுடைய நீதி கருத்து, கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த பாடத்து மூலமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு நல்லவங்க யார், தீயவங்க யாருன்னு அறிஞ்சு அவங்களோட நாம் நட்பு கொள்ளணும். அதுதான் இந்த பாடம் நமக்கு உணர்த்துது. இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை காண்போம். புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. இங்கே பாருங்கள், ஒரு புறம் புதிர்கள் கொடுத்துட்டாங்க, ஒரு புறம் விடைகளை படங்களாக கொடுத்துருக்காங்க.
புதிர்களுக்கு பொருத்தமான படத்தை அதாவது சரியான படத்தை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.